ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2க்கெலாம் வரக்கூடிய மேக்ஸ் ஆப்டிடியூடில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் டைப் 1 இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், 5x + 15 = 2x + 3 = 10:3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இந்த மாதிரி இஸ்டு கொடுத்துட்டு எக்ஸோடைய மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன்லேருந்து இருக்க வேல்யூவை அந்த எக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏ ஆப்ஷனில் 3 இருக்கா, அந்த 3 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொஷினில் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ 5x + 15 = 2x + 3 அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம 3ன்னு கொடுத்தா 5 × 3 + 15 = 2 × 3 + 3 அப்படின்னு வருது. அப்போ 5 + 15 + 2 6 + 3. அப்போ 15 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 30 வரும். 6 3 9. அப்போ இதை நம்மளால் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ 3 9 5 30. அப்போ 10:3. அப்போ இஸ்டூவில் வந்து விகிதமில் வந்து நம்ம வந்து சுருக்க முடிகிற வரைக்கும் நம்ம சுருக்கிடணும். அப்போ 10:3 அப்படின்ட்டுருக்கு. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 10:3 இருக்குது. அப்போ அதே ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 3. அதே மாதிரியே இப்போ 3 வரலைன்னா பி ஆப்ஷன் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், சி ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே கொஷினில், அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருதோ அந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டைப் 1. நெக்ஸ்ட்டு இதே மாடலில் இன்னொரு கொஷின் பார்க்கலாம். x² + 4y² = 4xy எனில் xyயின் மதிப்பு x/y மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷனில் 2:1, பி ஆப்ஷனில் 1:2, சி ஆப்ஷனில் 1:1, டி ஆப்ஷனில் 1:4 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம கொஷினை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2:1 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போடணும், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 1 போடணும். அப்படி போடணும். அப்போ x² இருக்கப்போ 2² + 4 × 1² = 4 × 2 × 1. அப்போ 2 4 + 4 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ 4 1 4 தான் ஈக்குவல் டு 4 2 8. அப்போ 4 4 8 = 8. அப்போ நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்க 2 எக்ஸுன்னும் 1 ஒய்னும் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அப்போ ஆன்சர் வந்து 2:1. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏ ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஏ ஆப்ஷன் எடுத்துகிட்டு 1:2 இருக்கு. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1னும் 2 ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 2னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி வந்ததுன்னா அதுதான் ஆன்சர். அப்போ நமக்கு இந்த கொஷின் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சுருக்கனா 11:16 கிடைக்குது. அப்போ நமக்கு ஏ ஆப்ஷன் எடுத்து நம்ம பண்ணும்போது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி வருது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். 2x + 3y = 3x + 5y = 18:29 எனில் x/y என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே 4 ஆப்ஷனில் நம்ம ஒரு ஆப்ஷனாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 4:3. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4னும் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 3னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × 4 + 3 × 3 = 3 × 4 + 5 × 3. அப்போ 4 2 8 + 3 9 = 4 12 + 5 15.
அப்போ 17:27 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியா இருக்குது? இல்லை. அப்போனா அந்த ஏ ஆப்ஷன் கிடையாது, இது கிடையாது. நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் எடுத்துக்கணும். பி ஆப்ஷன் எடுத்து 3:4 அப்படின்னு இருக்குது. இப்போ 3:4 அப்படிங்கிறதா, அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3னும் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 4னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 18:29 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்ன? 18:29. அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஃபஸ்ட்டு டைப்பு. என்னென்னா, ஒரு கொஷினில் விகிதம், அதாவது இஸ்டூவில் வந்து கொடுத்துருவாங்க. இஸ்டூவில் கொடுத்துட்டு எக்ஸோடைய மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஏபிசிடி அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இப்போ எக்ஸோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது வந்து ரைட் ஹேண்ட் சைடா அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோமோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி தான் எக்ஸ் ஒய் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷனில் 2 கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையுமே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுதான் ஃபஸ்ட் டைப், விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் 2. இப்போ 12:x = y/4 = 8:16 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 விகிதம் கொடுத்துருக்காங்க. 3 ரேஷியோ கொடுக்கும்போது இது செகண்ட் டைப் ஃப்ரெண்ட்ஸ். 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரேஷியோலேருந்து எக்ஸ் ஒய் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். A/B = A/B அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஃபார்முலா. அதாவது 12:x அப்படிங்கிறத 12/x அப்படின்னு எழுதலாம். y/4 அப்படிங்கிறத y/4ன்னு எழுதலாம். 8:16ங்கிறத 8/16ன்னு எழுதலாம். அதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி பின்னமாக எழுதிக்கலாம். பின்னமாக எழுதிட்டு இந்த ரைட் சைடு இருக்குல்ல, அந்த நம்பர் வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ 1/8 2/16, அப்போ 1/2 அப்படின்னு சுருக்கலாம். அப்போ சுருக்கிட்டு நம்ம மீதி இருக்கிறத அப்படி எழுதிக்கணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 12/xஐ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். = இந்த லாஸ்ட்டில் 1/2 இருக்குல்ல, லாஸ்ட்டில் வேல்யூ இருக்குல்ல, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 12/x = 1/2ன்னு எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ வேணும். அதனால் இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோடைய வேல்யூ வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரி எக்ஸ் இல்லாத இடத்துல 2 வேல்யூ இருக்குல்ல, அந்த கிராஸை மேலே பெருக்கிக்கணும். டிவைடட் பை எக்ஸுக்கு நேராக ஒரு கிராஸ் இருக்குல்ல, அங்கே என்ன நம்பர் இருக்கும் அதை வகுத்துக்கணும், கீழே வகுத்துக்கணும். அப்போ 12 × 2 டிவைடட் பை எக்ஸுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது? 1. அப்போ 12 × 24. அப்போ எக்ஸ் = 24. இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தாவே நமக்கு ஓரளவு ஆன்சர் தெரியும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து எங்கே 24 இருக்குது அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன். அப்போ சி ஆப்ஷனாக தான் இருக்கும். எதுக்கும் நம்ம ஒய்யோடைய வேல்யூ வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே y/4 = 1/2 இருக்கு. அப்போ நம்ம இதே எக்ஸுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரியே y/4 = 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா y இல்லாத இடத்துல, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் y இல்லாத இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து பெருக்க சொல்லியிருந்தேன்னா, அப்போ 4 × 1 டிவைடட் பை நம்ம ஒய்க்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது ஒய் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில், அதை வந்து கீழே போட்டுக்கணும். அப்போ 2 இருக்குது. அப்போ 2 போட்டாச்சு. 1 2 2 4. அப்போ y = 2. இப்போ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 24ன்னு கிடைச்சது, ஒய்யோடைய வேல்யூ 2ன்னு கிடைச்சது. அப்போ நம்ம ஆப்ஷனில் என்னன்னு பார்த்தா சி ஆப்ஷன் தான். அப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான். அப்போ 24, 2 சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இதே மாடலில் இன்னொரு கொஷின் பார்க்கலாம். y/36 = 2:x = 8:12 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்முலா தான். A/B = A/B அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரியே y/36ங்கிறத y/36 = 2:x-ங்கிறத 2/xன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி 8:12ங்கிறத 8/12ன்னு எழுதியாச்சு. இதை சுருக்க முடியுமான்னு பார்த்தா 4 2 8
2 2 4 3 2 6 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சுருக்கியாச்சு. ஒய் மீதி இருக்கிறது நம்ம அப்படியே எழுதிக்கிட்டு இந்த 2/3 எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணோம், 2/x = 2/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். எழுதிட்டு எக்ஸு x = இந்த எக்ஸ் இல்லாத இடத்துல இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேலே போடணும்னு சொன்னேன்னா, அதே மாதிரி 2 × 3 / எக்ஸுக்கு நேராக கிராஸில் இருக்கிறத கீழே போட்டுக்கிட்டோம். அப்போ 2 2 கேன்சல் பண்ணால் x = 3. அதே மாதிரி ஒய்க்கும் பண்ணணும். y/36 = நமக்கு என்ன கிடச்சிச்சு, 2/3. அப்போ y/36 = 2/3 போட்டு ஒய் இல்லாத இடம் 2 வந்து கிராஸ் பண்ணணும். அப்போ 36 × 2 ஒய் இருக்க இடத்துக்கு வந்து 3, அதை வந்து கீழே போட்டுக்கணும். அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 3 1 3 2 6. அப்போ 12 × 2 24. அப்போ y = 24. எக்ஸ் வந்து நமக்கு 3ன்னு கிடைச்சது, ஒய் வந்து 24ன்னு கிடைச்சது. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 3, 24. அவ்வளோதான். வெரி சிம்பிள் கொஷின்ஸ். அதே மாதிரி இன்னொரு கொஷின் இருக்குது. அதே டைப் தான், அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இஸ்டுவாக இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கிறோம். பின்னமாக மாற்றிட்டு ரைட் சைடில் இருக்கிறது சுருக்கிக்கிறோம். சுருக்கிட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் இல்லாத 2 மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸுக்கு கிராஸில் இருக்கிறத கீழே போட்டுக்கிறோம். கீழே போட்டுட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரியே y/25 இருக்கா, அப்போ y/25 ரைட் சைடில் இருக்க நம்பரு. ஒய் கண்டுபிடிக்கணுன்னா கிராஸில் இருக்கிறது ஒய்க்கு நேராக இருக்கிறது, அதை போட்டு சுருக்கணும்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் XY. ஓகேவா ஃப்ரெண்ட். அதே மாதிரி இங்கே ஒரு கொஷின் இருக்கு பாருங்கள். x இது பாருங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் டைப் 2ல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது நார்மலான கணக்கு. இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டாட் புள்ளி வச்சுருக்கு. அப்போ x 7.5 = 8:y = 7:17:5 அப்படின்னு போட்டிருக்கு. எனில் XYயை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x/7.5 = 8/y = 7/17.5 அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு x வேணும், என்ன பண்ணுவோம், x/7.5 = 7/17.5. அப்போ x வேணும்னா x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம x இல்லாத 2ஐயும் மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து டிவிஷனில் இந்த எக்ஸுக்கு கிராஸில் இருக்கிறத போட்டுக்கிட்டோம். எப்பவும் போல் போட்டாச்சு. இப்போ இது ஒரு ஷார்ட்கட். இது ஒரு வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாயிண்டில் இருக்கிறது ஒருத்தருக்கு கேன்சல் பண்ண தெரியாது, அடிக்க தெரியாதுல்ல. அதுக்காக ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, மேலேயும் கீழேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே நம்பர் இல்லை ஒரே டிஜிட்டில் வந்துச்சுன்னா புள்ளியை எடுத்துடணும். இப்போ இங்கே 7.5 இருக்குது, இங்கே 17.5 இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ 7.51 17.52 அப்படின்ட்டு இருந்தாலுமே அது ரெண்டுமே 2 டிஜிட்டில் இருக்குமா. அப்போ அப்படி இருந்த புள்ளியை கேன்சல் பண்ணிடணும். அப்போ ரெண்டுமே ஒரு டிஜிட்டில் இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த புள்ளியை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 7 × 75 / 175 அப்படின்னு போட்டு நம்ம கேன்சல் பண்ணால் x = 3 அப்படின்னு வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 8/y = 7/17.5. அப்போ y இல்லாத 2 நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஒய்க்கு நேராக இருக்கிறத கீழே போட்டுக்கணும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா மேலே வந்து 0.5 இருக்குது, கீழே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இந்த பாயிண்டில் வச்சு தான் அடிக்கிற மாதிரி வரும். அதாவது இந்த மாதிரி ஒரே டிஜிட்டில் ரெண்டுமே 2 டிஜிட், ரெண்டுமே ஒரு டிஜிட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம புள்ளியை எடுத்துகிட்டு அப்படியே போடலாம். ஆனால் மேலே இருக்கிறது மட்டும் இல்லை கீழே இருக்கிறது மட்டும் புள்ளி வந்தால் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்பயும் போல் அடித்து தான் போடணும். இப்போ 1 7 2 14 மீதி 3 IL 35. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.5ன்னு வருது. அப்போ 2.5 × 8. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 20. அப்போ x வந்து 3, y வந்து 20. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3:20. அதாவது சி ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்றைக்கி
கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா டைப் 1 டைப் 2 விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் டைப் 1 டைப் 2வும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்த்தோம், ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க. அந்த ரேஷியோலேருந்து எக்ஸுடைய மதிப்பு எக்ஸ் ஒய் உடைய மதிப்பு அந்த மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். செகண்ட் டைப் என்ன பார்த்தோன்னா 3 ரேஷியோ கொடுத்துருவாங்க. அந்த 3 ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் ஒய் மதிப்பு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கிறத பின்னமாக மாற்றிட்டு எக்ஸ் மட்டும் வேணும்னா எக்ஸையும் ரைட் சைடில் இருக்க நம்பரையும் போட்டு எக்ஸ் மட்டும் வேணும்னா எக்ஸ் இல்லாத மீதி 2 நம்பரை மேலே மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு நேராக இருக்கிற நம்பரை கீழே டிவைட் பண்ணிட்டு போட்டாவே எக்ஸோடைய வேல்யூ வந்துடும். அதே மெத்தடில் ஒய் போட்டாவே நமக்கு ஒய்யுடைய வேல்யூ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபாலோ பண்ணி நீங்களும் மேக்ஸை முடிக்க பாருங்கள். நான் இன்றைக்கி தான் டே 1 ஃபஸ்ட்டு நான் படிக்க போகிறேன். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீதி இருக்க டைப்பு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.